ஓகே, நம்ம 2022ல லைட் எஸ்ஸே பார்ப்போம். முதல்ல கேள்வி பாருங்க. ஒரு வானியல் அதாவது ஒளியியல் தொலைக்காட்டியின் கோண பெரிதாக்கம் எம்மை வரையறுக்க. கோண பெரிதாக்கத்தை வரையறுக்க சொல்றாங்க. கோண பெரிதாக்கம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். நீங்க ஒண்ணு வசனத்திலே எழுதி கொடுக்கலாம். எம் சமன் இறுதி பிம்பத்திலிருந்து வரும் கதிர்களினால் கண்ணில் எதிரமைக்கும் கோணம், அதன் கீழ் பொருளிலிருந்து வரும் கதிர்கள் வெற்று கண்ணில் எதிரமைக்கும் கோணம் அப்படின்னு நீங்க வசனத்துல எழுதி கொடுக்கலாம். சரி, அதை விட ஒரு பெட்டரான ஐடியா என்னன்னு சொன்னால், நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் எம் சமன் அல்பா டேஷ்டின் கீழ் அல்பான்னு போடுறேன். சரி, இந்த கோணங்களை வந்து நம்ம பிறகு கதிர் வரிப்படம் வரைய வேண்டி இருக்கும். அந்த டைம் சரியா போட்டோம்னா சரி, எது சரியான அல்பா டேஷ் எது அல்பா அப்படிங்கறத பார்த்து சரியா போட்டோம்னா சரி. இங்க அல்பா டேஷின் கீழ் அல்பா அதுதான் கோண பெரிதாக்கமா இருக்க போகுது. ஆனா அல்பாவோ அல்பா டேஷோ அவங்க தந்த குறியீடுகள் இல்ல, நம்ம போட்டது இல்லையா. அப்ப நீங்க அல்பாவையும் அல்பா டேஷ்டையும் நீங்க வரையறுக்க வேண்டி இருக்கும். அல்பாங்கிறது என்னது? பொருளில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணில் வெற்று கண்ணில் எதிரமைக்கும் கோணம். பொருளில் இருந்து வரும் கதிர்கள் வெற்று கண்ணில் எதிரமைக்கும் கோணம் தான் அல்பா. அல்பா டேஷ்ங்கிறது என்னது? இறுதி பிம்பத்தில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணில் எதிரமைக்கும் கோணம். அப்படி நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா மார்க்ஸ் வரும். இது நீங்க குறிக்காம சும்மா அல்பா டேஷ்டின் கீழ் அல்பா அப்படி எழுதிருந்தா மார்க்ஸ் தர மாட்டாங்க. அல்பா டேஷ்டின் கீழ் அல்பான்னு எழுதிட்டு ஒண்ணுக்கு மட்டும் போட்டிருந்தாலும் மார்க்ஸ் தர மாட்டாங்க. ரெண்டையுமே எழுதி இருக்கணும், அப்பதான் மார்க்ஸ். சரியா, ரெண்டுமே சரியா எழுதி இருந்தால்தான் உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அப்படிதான் ஸ்கின் செஞ்சிருந்தாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஏகபரிமாண பெரிதாக்கத்துடன் ஒப்பிடும் போது ஒரு ஒளியியல் உபகரணத்திற்கு கோண பெரிதாக்கம் ஏன் ஒரு சிறந்த அளவீடாகும்? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய பொருள் ஒண்ணு இருக்கு. இது நம்ம பக்கத்துல இருக்கும்போது பெருசா தெரியும். பக்கத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்? பெருசாக தெரியும். தூர போக 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 என்ன நடக்கும்? சின்னதாகிட்டே போகும். முடிவிலி தூரத்துல இருந்தால் முடிவிலி தூரத்துல இருந்தால் புள்ளி ஒண்ணு தான் தெரியும். முடிவிலி தூரத்துல இருந்தா புள்ளி ஒண்ணு மட்டும் தான் தெரியும். சரி, இப்ப யோசிங்க. முடிவிலி நீளமான ஒரு பொருள் இருக்கு. பக்கத்துல இருக்கும்போது பெருசாதான் இருக்கும். சரியா? தூர போக போக அது சின்னதாகணும் இல்லையா? தூர போக போக சின்னதாகி இவர் முடிவிலி தூரத்துக்கு போயிட்டாருன்னு வைங்க. முடிவிலி தூரத்துல முடிவிலி அளவு பெரிய ஒரு பொருள் இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்? சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு தேராக்கணியம் அப்படிங்கிற வார்த்தையால நம்ம மேட்ச்ல சொல்லுவோம். இது ஒரு தேராக்கணியமாக போயிடும். சரியா? முடிவிலியின் கீழ் முடிவிலி, அதெல்லாம் தேராக்கணியம். ஜீரோவால பிரிச்சால் முடிவிலி வரல. ஜீரோவால பிரிச்சா என்ன விட சொல்ல முடியாது. அதெல்லாம் தேராக்கணியங்கள். சரி, முடிவிலியில இருந்து முடிவிலி கழிச்சா அந்த மாதிரி சில தேராக்கணியங்கள் இருக்கு. முடிவிலி நீளமான ஒரு பொருளை முடிவிலி தூரத்துல கொண்டு போயிட்டு வச்சால் அவர் எப்படி தெரிவாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அது ஒரு தேராத கணியமாக நம்மளுக்கு நிற்கும். இது பிரச்சனை. இதை தவிர்க்கிறதுக்காக தான் என்னது கோண பெரிதாக்கம்னு ஒரு அளவீடு வருது. சரியா? இப்போ ஒரு கோணத்துல நீங்க அளப்பீங்களாக இருந்தா இதுதான் நம்ம கண்ணுல எதிர வைக்கிற கோணம் வைங்களே, இதுதான் இந்த அல்பான்னு வைங்களே. சரியா? பொருள் இங்க இருக்கு, அல்பா இங்க இருக்கு, அதே அல்பா இங்க இருந்தாலும் ஏன்னா இந்த கோணம் மாற போறது இல்லையே, அதே அல்பா. முடிவிலி நீளமானது முடிவிலி தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதோ ஒரு கோணத்தை அமைக்கும் இல்லையா? ஏதோ ஒரு கோணத்தை அமைக்கத்தானே போகுது. அந்த கோணம் என்னது பிரச்சனையே கொடுக்காது. ஆனா இந்த தூரங்கள் பிரச்சனையை கொடுக்கும். இதுக்காக கோண பெரிதாக்கம் தான் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அது நீங்க எப்படி எழுதலாம்னு சொன்னால், ஒரு பிம்பத்தின் ஏகபரிமாண பெரிதாக்கம் பொருள் இருக்கும் நிலையிலும், சரியா, பொருள் இருக்கும் நிலையிலும் பொருளின் பருமனிலும் தங்கியுள்ளது. பொருள் இருக்கும் நிலையிலும் பொருளின் பருமனிலும் தங்கியுள்ளது. ஆனால் கோண பெரிதாக்கம் வெற்று கண்ணால் பார்க்கும் போது கண்ணில் எதிரமைக்கும் கோணத்திலும் வில்லையில் பார்க்கும் போது கண்ணில் எதிரமைக்கும் கோணத்திலும் மட்டுமே தங்கியுள்ளது. அங்க பொருள் என்ன சைஸா இருந்தாலும் பரவாயில்ல, முடிவிலி சைஸா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு கோணங்கிறது என்ன 360க்குள்ள தானே வரப்போகுது. சரியா? நீங்க ஒரு கண்ணு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளதான் பாப்பீங்க. கோணம் 180க்கும் என்ன இந்த 180 பாகைக்கு இடையில தான் இருக்க போகுது எதிரமைக்கிற கோணம் இல்லையா? +90க்கும் -90க்கும் இடையில தான் இருக்க போகுது ஒரு 180 வீச்சு. சரி, அங்க முடிவிலிங்கிற கதையெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஏகபரிமாண பெரிதாக்கம் அவங்க 2 பேர்லயும் தங்கியிருக்காங்கன்னு எழுதிட்டு, அடுத்து கோண பெரிதாக்கம் என்பது வெற்று கண்ணால் பொருளை பார்க்கும் போது கண்ணில் எதிரமைக்கும் கோணத்திலும் வில்லையில் இறுதி பிம்பத்தின் நிலையை பார்க்கும் போது கண்ணில் எதிரமைக்கும் கோணத்தை மட்டுமே சார்ந்திருக்கின்றது. ஆகவே ஏகபரிமாண பெரிதாக்கத்துடன் ஒப்பிடும்போது கோண பெரிதாக்கம் சிறந்த ஒரு அளவீடாக பயன்படுத்தப்படுகிறது. எப்படி கேள்வி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி நீங்க முடிச்சு விட்டீங்கன்னா சரி. சரியா? நீங்க பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நான் எழுதல. 3வது கேள்வி பாருங்க. 3வதுல பி பார்ட். குவிய தூரம் F நோட்டை உடைய ஒரு பொருளி வில்லை L நோட்டையும் குவிய தூரம் FE உடைய ஒரு பார்வை துண்டு LEயையும் பயன்படுத்தி ஒரு வானியல் தொலைக்காட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு தொலைக்காட்டியின் இயல்பான செப்பஞ்செய்கை என்பது யாது? வானியல் தொலைக்காட்டி பத்தி தான் பேசுறாங்க. இந்த வானியல் தொலைக்காட்டியின் இயல்பான செப்பஞ்செய்கையை பத்தி கேட்கறாங்க. நம்ம மத்த பொருட்கள், அதாவது எளிய நுணுக்கு காட்டியா இருந்தாலும் சரி, கூட்டு நுணுக்கு காட்டியா இருந்தாலும் சரி, இயல்பான செப்பஞ்செய்கைங்கிறது நம்ம தெளிவு பார்வையின் இழிவு தூரம் தெளிவான இயல்பான செப்பஞ்செய்கை. முடிவிலி செப்பஞ்செய்கைன்னு இருக்கு. அப்ப பிம்பத்தை முடிவில கொண்டு போயிட்டு வைப்போம். ஆனால் வானியல் தொலைக்காட்டிலேயோ தொலைக்காட்டிகள்லயோ இயல்பான செப்பஞ்செய்கை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் முடிவிலி செப்பஞ்செய்கையை தான் இயல்பான செப்பஞ்செய்கைன்னு சொல்லப்படும். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும், ஒரு கண் தூர இருக்க பொருட்களை பாக்குறதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாது. தூர இருக்க பொருட்களை பாக்குறதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாது. கிட்ட இருக்க பொருட்களை பாக்குறதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணும் இல்லையா? நல்லா குவிக்கணும் இல்லையா? அதாவது என்ன நடக்கும்னு சொன்னால், கிட்ட இருக்க ஒரு பொருள் இங்கதான் கண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்ட இருக்கதான் நீங்க விழித்திரையில குவிக்கணுமாக இருந்தால் நல்லா குவிக்கிற ஆற்றல் இருக்கும். ஆனா தூர இருக்க ஒரு முடிவிலிருந்து வர்ற பொருளை குவிக்கிறது அவ்வளவு குவிக்க வேண்டிய ஆற்றல் இல்லை. அது மெல்லிய வில்லையாக இருந்தாலே குவிக்கும் இல்லையா? அப்ப அந்த குவிக்கிற ஆற்றல் கண்ணு மாத்திக்கும் தானே. கண்ணு மாத்திக்கும் 40 டயப்டர்ல இருந்து 44 டயப்டர் வரைக்கும் இயல்பாக ஒரு சாதாரண மனுஷனுக்கு மாறக்கூடியதாக இருக்கும். சரியா?
யோசிச்சு பாருங்க, கிட்ட இருக்க பொருளை பார்க்கும்போது கண்ணு நல்லா குவிக்கணும், வேலை கூட கஷ்டம் சரியா. அப்போ நம்ம தெரிவு பார்வையின் இழிவு தூரம் தான் நம்மளோட மினிமம் தூரம், இந்த டிஸ்டன்ஸ். அவ்வளவு கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம பாப்பமாக இருந்தால் ரொம்ப நேரத்துக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. டக்குன்னு கண்ணு என்ன செய்யும், ஸ்ட்ரெயின் பண்ண தொடங்கும், கண்ணு வலிக்கும், கண்ணு பாதிப்பு. தூரம் இருக்க ஒரு பொருளை பார்க்கறது ஈஸின்னு தெரியுதானே. அப்ப பிம்பத்தை கொண்டு போயிட்டு முடிவெளியில இருக்கும். அப்ப சமாந்தரமான கதிர்கள் வரும், அதை குவிக்கிறதா ரொம்ப ஈஸி கண்ணுக்கு இல்லையா, அதை குவிக்கிறதா ரொம்ப ஈஸி. அப்ப ஈஸியாக தொடர்ச்சியாக ரொம்ப நேரத்துக்கு என்ன செய்யலாம், பார்த்துட்டு இருக்கலாம் சரியா. முடிவெளி செப்பன் செய்கைக்கும் இயல்பான செப்பன் செய்கைக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், முடிவெளி செப்பன் செய்கையில எம் பெரிதாக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 25, அதாவது தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல இருக்க மாதிரி செப்பன் செய்கைக்கு M+1 பெரிதாக்கமா இருக்கும். அதாவது 1 மடங்கு பெருசா தெரியும். இதுல 3 மடங்கு பெருசா தெரியுதாக இருந்தால் இங்க 4 மடங்கு பெருசா இருக்கும். இங்க 100 மடங்கா இருந்தால் இங்க 101 மடங்காக இருக்கும் சரியா. அப்போ அந்த 1 மடங்குக்காக நம்ம கண்ணை போட்டு ரொம்ப நேரத்துக்கு ஸ்டெயின் பண்ணிக்க முடியாது இல்லையா. நம்ம 100 மடங்கு பெருசாக்கம் இருக்குதானே. அப்புறம் 101வது நம்ம போவான்னு சொல்லி முடிவிலேயே நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்றோம். சில தேவைகளுக்காக வேணும். இப்ப கம்ப்யூட்டர்ல பாக்குறாள், அதாவது இந்த தொலைக்காட்டியின் அவுட்புட்டை ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு கண் வலிக்க போதா இல்லையா, சென்சர்ல சரியா குயிற மாதிரி இருந்தா சரி. அப்ப அவருக்கு கண் வலிக்க போறதுலாம் இல்ல, நீங்க வேணா 101 பெருசாக்கத்திலே பார்க்கலாம் சரியா. சாதாரணமா முடிவெளி செப்பன் செய்கையில தான் இருக்கும். இது என்ன கேள்வி, தொலைக்காட்டியின் இயல்பான செப்பன் செய்கை என்பதன் கருத்தியாது. தொலைக்காட்டிக்கு இயல்பான செப்பன் செய்கை என்பது இறுதி பிம்பம் முடிவெளியில் உருவாகும் பொழுது இருக்கும் இதே, அல்லது இறுதி பிம்பம் முடிவெளியில் இருக்கும் போது அப்படின்னு சரி. 2வது கேள்வி பாருங்க, தொலைக்காட்டி இயல்பான செப்பன் செய்கையில் இருக்கும்போது தெளிவாக பெயரிட்ட கதிர் வரிப்படத்தை வரைகள். 2 வில்லைகள் இருக்கும், பெருசா ஒரு வில்லை இருக்கும், இதான் என்னது பொருள் வில்லை. அதுக்கான குவிய தூரம் தந்திருக்காங்க, லென்ஸ் பேர் L0 தந்திருக்காங்க. இன்னொரு சின்ன வில்லை இருக்கு போது அவர்கிட்ட பேரு L. தெளிவாக பெயரிட்டன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க பெயரிட்டு காட்டணும், நீட்டா வரைங்க. இது நம்ம அடிக்கடி வரைகிறது இயல்பான செப்பன், அதாவது முடிவெளி செப்பன் செய்கையில உள்ளது. ஓகே, இங்க இருந்து 2 கதிர்கள் வருதுன்னு வச்சுக்கோம். 2 கதிர்களையும் நீங்க அம்புக்குறி போட்டு காட்டணும். ஒரே கதிரில் 2 கதிர்கள், 2 அம்புக்குறி. இவங்க 2 பேரும் தமக்குள் சமாந்தரமாக வரும் கதிர்கள் சரியா. தலைமை அச்சுக்கு சமாந்தரமா இல்ல, தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக இல்ல, ஆனா தமக்குள் சமாந்தரமா இருக்கு. அவங்க எங்க குவிவாங்கன்னு சொன்னா குவிய தளத்துல குவிவாங்க இல்ல, குவிய தளத்துல குவிவாங்க. இது எல்லோன்னு சொன்னால் FO, இதுதான் குவிய தளம் FO ஆக இருக்கும். ஓகே, இந்த குவிய தளத்துல குவிய போறாங்க. இந்த மையத்துக்கு கூட போறது அது முடியாத, நேரா போகும். அதுக்கு மேல உள்ளவர் என்ன செய்வாரு, முறிஞ்சி குவிய தளத்துல குவிய போறாரு. ஓகே, இப்ப இவர்கிட்ட வில்லை இங்க இருக்காரு சரியா. நம்ம வில்லைன்னு குட்டியா வரைகிறவங்களுக்காக அது இல்ல வில்லை, அது வில்லை இல்ல, இது ஃபுல்லாவே வில்லை தான். இது ஒரு குவிய வில்லைன்னு குறிக்கிறதுக்கான குறியீடு தான் அது. சும்மா சின்னதா போட்டாலே போதும், நீங்க ஒரு கோடன் போட்டு நடுவில் அப்படி சின்னதா போட்டாலே போதும். எங்க வில்லையே காணாமன்னு சொல்லலாது, இந்த கோடு தான் வில்லை, அது ஒரு குவிய வில்லைன்னு குறிக்கிறதுக்கான குறியீடு தான் இந்த இப்படி குண்டா போடுறது சரியா. அது இல்லாட்டி இப்படி ஒரு குறியீடும் இருக்கு, இது குவிய வில்லை, இது புலிவு, அப்படி போடுறதும் உண்டு. நீங்க அப்படி புதுசாலாம் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது ஃபுல்லாவே வில்லை தான், அப்படிதான் யோசிக்கணும் சரியா. இங்க போறாங்க. ஓகே, இது டபுள் அம்புக்குறி, அம்புக்குறிகள் கட்டாயம் போடணும். இது சிங்கிள் அம்புக்குறி, இது நேராத்தான் போகல, நேராத்தான் போடுறாங்க. அதுல எந்த முடிவுமே இருக்காது. இறுதி பிம்பம் முடிவெளியில இருக்கணும். முடிவெளியில இருக்கணுமாக இருந்தால் நம்மளுக்கு பார்வை துண்டுல இருந்து வெளியே வர கதிர்கள் சமாந்தரமா வரணும். அப்பதான் முடிவெளிக்கு இறுதி பிம்பம் நகரும். இங்கதான் நம்ம இங்கயோ கண்ணை வச்சு பார்க்க போறோம். எல்லாத்தையும் பெயரிட சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க இந்த நீளத்தை FO இல்லையா. இப்போ குவியத்துல இருந்து வர்ற கதிர்கள் சமாந்தரமாக போகணுமாக இருந்தால் இந்த நீளம் என்னவா இருக்கணும், குவிய நீளமாக இருக்கணும் FE இல்லையா. சமாந்தரமா வர்றது குவியத்துல குவியும், குவியத்துல இருந்து வர்ற கதிர்கள் சமாந்தரமா போகும் இல்லையா. அப்ப குவியத்துல இருந்து வருது இது, அப்பதான் சமாந்தரமா போகலாம். சமாந்தரமா போறதால இது குவியத்துல இருந்து தான் வந்திருக்கணும்னு சொல்றோம். ஆகவே FE ல இருந்து தான் இது கட்டாயம் வந்திருக்கும். ஓகே, அப்ப உங்களுக்கு தெரியும் தானே, வானியல் தொலைக்காட்டியின் வேறாக்கம், வில்லைகளுக்கு இடைப்பட்ட வேறாக்கம் FO/FE, அதெல்லாம் நீங்க போடலாம் சரியா. அல்பா டேஷ் நம்ம போட்டிருக்கோம், அடுத்த கேள்வியில தான் இருக்கு சரி. அல்பா டேஷ் நீங்க குறிக்கலாம் சரியா, அது நம்ம வரையறுத்துட்டோம். அல்பாங்கிறது என்ன, அல்பா டேஷ். என்னன்னு சொன்னால் முடிவெளியில இருந்து ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட பருமன்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நீங்க கண்ணால பார்க்கும்போது ஒரு கோணம் கண்ணில் எதிர் அமைக்கும். அந்த கோணம் என்னன்னு சொன்னால் இந்த தொலைக்காட்டிக்கு முன்னுக்கு இங்க இருக்குன்னா அந்த கோணமாக இருக்கும். கண் இங்கே இருந்திருந்தால் என்ன இருக்கும், கண் இங்கே இருந்திருந்தால் இதுதான் நம்ம கண்ணில் எதிர் அமைக்கிற கோணமாக இருந்திருக்கும், அல்பாவாக இருக்கும் சரியா. அந்த பிம்பத்தின் பருமன் தெரியாது, பிம்பம் இல்ல பொருளின் பருமன் தெரியாது. ஆனா இங்க ஏதோ ஒரு பிம்பம் வரப்போகுது, அவர்கிட்ட பருமனை ஒரு எச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த எச்சு நம்மளுக்கு என்னன்னு தேவைப்பட போறது இல்லை, அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சரியா. கோணங்கள் தானே, இந்த பருமன்ல எல்லாம் தங்கி இருக்காது சரியா. எச். ஓகே, இப்ப கண்ணுல எதிரமைக்கிற கோணம், அதாவது கண்ணுல எதிரமைக்கிற கோணம் வில்லைக்கு பின்னால என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இறுதி பிம்பத்தின் விலை. அப்போ இதுல ஒரு சமாந்தரமான கோடு வரைங்க, இது முடிவெளிக்கு தான் போகும், இவங்களுக்கு சமாந்தரமான கோடு சரியா. இவரு கண்ணுல எதிரமைக்கிற கோணம் இதுவாக இருக்கு, அல்பா டேஷ் இல்லையா. இது அல்பா டேஷ், இது அல்பா டேஷ்னா இது அல்பா டேஷ், நம்மளுக்கு தேவைப்பட்டா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இது அல்பா, இது அல்பா டேஷ், அதை நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க, கதிர் வரிப்படத்தை பயன்படுத்தி தொலைக்காட்டியின் கோண பெரிதாக்கத்திற்கு ஒரு கோவை பெறுங்க. நிறுவ சொல்றாங்க. இந்த நிறுவலை பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம தியரியில படிக்கிறதா, அப்படி இல்லாட்டியும் தெரிஞ்சுக்கலாம் சரியா. கோண பெரிதாக்கம் எம்ங்கிறது என்னது, அல்பா டேஷின் கீழ் அல்பா. இப்போ ஒரு ஹிண்ட் அவங்க தந்திருக்காங்க, என்னன்னு சொன்னால் மிகச்சிறிய கோணங்களுக்கு கோணம் ரேடியனில் அளக்கப்பட்டிருக்கும் போது அல்பாவும் அல்பா டேஷும் சமம். tan 0 எவ்வளவு, 0. மிகச்சிறிய கோணமாக இருந்தால், இது ரேடியன்லேயே அளக்கப்பட்டிருந்தா மிகச்சிறிய கோணமாக இருந்தால் இந்த கோணமும் tan பெருமானமும் சமனா இருக்கும். அதே மாதிரி சைனுக்கு சொல்லலாம், sin 0 எவ்வளவு, 0 இல்லையா. 0.00001
ஜீரோக்கு எடுத்தா வரப்போகுது, ஏதோ சின்ன ஒரு பெருமானமா தான் இருக்கு, அதே அண்ணளவு ஜீரோ எடுத்துக்கலாம். அப்ப இங்க இருக்க கோணம் மிகச்சிறியதாக இருக்கும் போது, கோணம் ரேடியனிலும் அளக்கப்பட்டிருக்கும் போது tan தீட்டா தீட்டாக்கே சமனாகும். அதே மாதிரி சைன் தீட்டா தீட்டாக்கே சமனாகும். எப்போ தீட்டா ரொம்ப சின்னதா இருக்கும்போது. இங்க இந்த கண்ணில் எதிர வைக்கிற கோணம் எல்லாம் மிகச்சிறிய பெருமானங்கள், மிகச்சிறிய பெருமானங்கள். ஆகவே நீங்க என்ன சொல்லலாம், எம்முக்கு பதிலா tan alpha dash இன் கீழ் tan alpha அப்படின்னு சொல்லலாம். tan alpha dash இதுதானே alpha dash, அதுக்கு tan எழுதுனா h over f. ஈஸியான ஒரு விஷயம் தான், h over f. tan alpha எழுத போறீங்க, tan alpha இது alphaவாக இருந்தால் இதே எவ்வளவு alpha h over f0. சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு தெரிஞ்ச சமன்பாடு வரப்போகுது. எம்முக்கு பதிலா f over fc. இல்லையா? இந்த சமன்பாடு இப்படிதான் நம்ம நிறுவி எடுக்கிறோம். இதுவே 25 சென்டிமீட்டர்ல இருந்திருந்தா, நம்மளுடைய இறுதி முடிவெளியில எல்லாமே 25 சென்டிமீட்டர்ல இருந்திருந்தால் இது என்ன வந்திருக்கும், சக 1ன்னு வந்திருக்கும். f4fc சக 1ன்னு வந்திருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒரு பெரிதாக்கம் எக்ஸ்ட்ராவா இருக்கும், அவ்வளவுதான். சரிதானே? அப்ப நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து நிரோலி வழக்கம் கோண பெரிதாக்கத்துக்கு அவங்க தந்த குறியீடுகள்ல ஒரு சமன்பாடு எடுத்தாச்சு. த்ரீ பார்ட் பார்ப்போம். FO சமன் 100 சென்டிமீட்டர் ஆகவும் FE சமன் 10 சென்டிமீட்டர் உள்ள ஒரு வானியல் தொலைக்காட்டி சந்திரனின் இறுதிபிம்பம் கண்ணின் தெளிவரை பார்வையில் இழிவு தூரத்தில், அதாவது d சமன் 25 சென்டிமீட்டரில் உருவாகுமாறு செப்பன் செய்யப்பட்டுள்ளது. சந்திரன் வெறுங்கண்ணில் இவ்வளவு கோணத்தை எதிரமைக்கலாம். இச்செப்பன் செய்கையில் தொலைக்காட்டியினூடாக சந்திரனின் பிம்பத்தினால் கண்ணில் எதிரமைக்கப்படும் பாகையிலான கோண பெரிதாக்கத்தை கணிக்கும் பார்வை துண்டுக்கும் இடையே உள்ள தூரம் புறக்கணிக்கத்தக்கதென கொள்க. நீங்கள் ஒரு பாகையை இவ்வளவு RN அப்படின்னு பயன்படுத்தலாமா? ஓகே. இப்ப என்னன்னு சொன்னால், இவ்வளவு நேரம் நம்ம நிறுவனது முடிவெளி செப்பன் செய்கைக்கு, இயல்பான செப்பன் செய்கைக்கு. ஆனா இப்போ கேள்வி மாறுது எப்படின்னு சொன்னால், 25 சென்டிமீட்டர்ல இறுதி பிம்பம் வர மாதிரி என்ன நடக்க போதாம், இந்த கேள்வி வந்து மாறப்போகுது. உங்க தந்திருக்க தரவுகளை யூஸ் பண்றதுக்கு முன்னுக்கு அதுக்கு நம்ம ஒரு படம் வரைகிறது பெட்டர். ஒரு தொலைக்காட்சி, இந்த பொருள் வில்லை, இது பார்வை துண்டு, இது தலைமை அச்சாக இருக்க போது, அதேதான் சமாந்தரமா வர்ற கதிர்கள், இது அப்படியே நேரா போகும். இவர் இங்க இருப்பாரு, வந்து குவிய தளத்துல என்னது குவியும், குவிஞ்சு இவங்க அப்படியே போவாங்க. சரியா? இந்த வில்லையில பட்டு 25 சென்டிமீட்டர்ல பிம்பம் உருவாகிற மாதிரி, இது D ஆக இருக்க மாதிரி இங்க இருந்து என்ன நடக்கும், அப்படியே அவுட்புட் போகும். சரியா? இது சிங்கிள் லைன், இங்க எங்கேயோ கண்டிருக்கும். இப்படிதான் என்னது 25 சென்டிமீட்டர்ல குவியற படத்தை வரைவோம். நம்மளுக்கு அவங்க நேரடியா அல்பாவை தந்துட்டாங்க. அல்பா எவ்வளவு, 5 கண்ணில் எதிரமைக்கிற கோணம் தந்திருக்காங்க. பார்வை துண்டு கூட வார கோணம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு பாகைங்கிறது 0.018 ரேடியனாக இருந்தால் அரை பாகைங்கிறது எத்தனை ரேடியன், 0.09 ரேடியன். சரி, இது நம்ம தேவைப்பட்ட யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி விடுவோம். சரியா? அல்பா தெரியும். நம்மளுக்கு வேற என்ன தரவு தந்திருக்காங்க பாருங்க. FO தந்திருக்காங்க, FE தந்திருக்காங்கல்ல. FO FE இதை நம்ம Hன்னு போட்டோம் இல்லையா, இந்த H மாறி இருக்கும். இந்த H வந்து மாற போறது இல்லை, இந்த H மாறி இருக்காது. இப்போ உள்ளதான் H டேஷ்னு போடுறேன், H டேஷ்னு போடுறேன். நம்ம அங்க செய்யும் போது தான் Hன்னு போட்டோம். FO தந்திருக்காங்க இல்லையா, அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் tan alpha எழுதலாம். tan alpha எழுதினால் அது என்ன, H over FE FO ஆக இருக்கும். H எவ்வளவு தெரியாது, H dash over FOக்கு பதிலா 100 சென்டிமீட்டர். ஓகே, 100 சென்டிமீட்டர்ல போடுறோம். H dash 100 சென்டிமீட்டர்ல வரும். tan alphaக்கு பதிலா 0.009 போட்டால் 0.009 தான் விடையா இருக்கும். அதை 100ஆல பெருக்குவீங்க, அப்ப H dash உங்களுக்கு கிடைக்கும் 0.9 சென்டிமீட்டர்னு வரும். சரி, H dash நம்மளுக்கு தெரியும். இப்போ FE தந்திருக்காங்க, கண்ணில் எதிரமைக்கிற கோணம் தந்திருக்காங்களா, தரல. அப்ப நம்ம காண வேண்டி இருக்கு. இவரு இப்போ FE ஆக இருக்க போறது இல்ல. சரியா? இது FO தான் இருக்கும். ஆனா இது FE ஆக இருக்குமா, இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னால், முடிவெளி செப்பன் செய்கைக்கு தான் அது சாத்தியம். சரி, FO ஆக FE வேறாக்கமாக காணப்படும். ஆனா நீங்க பார்வை துண்டை கொஞ்சம் முன்னோக்கி அட்ஜஸ்ட் பண்ணி தான் என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க இந்த பிம்பத்தை 25 சென்டிமீட்டர்ல வர்ற மாதிரி செப்பம் செய்து இருப்பீங்க. அப்ப இது FEங்கிற தூரத்துல இருக்காது, அந்த தூரம் மாறிடும். அந்த தூரம் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. சரியா? இதை நான் சொல்றேன். இப்போ இந்த வில்லைட்டு பொருட்தூரம் தானே, அதை யூன்னு சொல்லுவோம். யூ காணலாம். சரி, இவர்கிட்ட குவிய தூரம் தெரியும் 10 சென்டிமீட்டர். ஓகே, பிம்ப தூரம் எவ்வளவு, 25. பிம்பம் இவர்கிட்ட இறுதி பிம்பம் இங்க தானே உருவாகுது, இதுதானே இறுதி பிம்பம், அது இங்க தானே உருவாகுது. அதுக்கான பிம்ப தூரம் 25. இப்ப என்ன செய்ய போறோம், பார்வை துண்டுக்கு வில்லை சூத்திரம் போடுவோம். யூ காணலாம். யூ கண்டால் tan alpha dash எழுதலாம், H over U வரும். அப்ப நீங்க அல்பா டேஷ்ட காணலாம். அல்பா டேஷ்ட கண்டு நீங்க என்ன மேக்னிஃபிகேஷன்ல போடலாம், பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, பார்வை துண்டுக்கு வில்லை சூத்திரத்தின் படி நீங்க கட்டாயம் எழுதணும். வில்லை சூத்திரம் பிரயோகிப்பீங்க, அது பக்கத்திலே எழுதணும். என்னது, தெற்காட்டின் என்ன குறி வழக்கு யூஸ் பண்றீங்கன்னு எழுதணும். பழைய குறி வழக்கின் படி. நம்ம சாதாரணமா பழைய குறி வழக்குன்னு போடுவோம். புதிய குறி வழக்கு இருக்கு, நீங்க அதுல படிச்சிருந்தா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. நான் நம்ம பழைய குறி வழக்குல சொல்றேன். சரியா? தெற்காட்டின் பழைய குறி வழக்கின் படி அப்படின்னு நீங்க பிராக்கெட்ல போட்டுறது. சரியா? அது கட்டாயம் எழுதி காட்டணும். அடுத்து வில்லை சூத்திரத்தை எழுதி காட்டணும். 1 over V minus 1 over V சமன் 1 over F. 1 over F ஆக இருக்கும். இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால், பிரதியிடுவோம். F தெரியும், V தெரியும், U காணும். ஓகே, V எவ்வளவு, இதானே படுகதிர், இதானே இந்த வில்லைக்கு படுகதிர். இது நான் படுகதிரின் திசைக்கு எதிர் திசையில இருக்குல்ல, படுகதிரின் திசைக்கு எதிர் திசையில 25 இருக்கு. அப்ப நான் பிளஸ்னு வரப்போகுது. அப்ப Vக்கு பதிலா +25 மைனஸ் இதனை காண போறோம். இதுக்கு புரிய விளக்கு போட்டாலும் போடாட்டி தான் நமக்கு விட வரும். சரியா? மைனஸ் பிளஸ் சமன்பாடே தரும். குவிவு வில்லை தெற்காட்டின் பழைய குறி வழக்குல வந்து மைனஸ்
குவிய நீளம் போடணும் -10. இதுல இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க 1/u காணுங்க. 1/u உங்களுக்கு எவ்வளவு வருது? 1/u நீங்க சுருக்கி எடுக்க 25 10 50 போனோம் இல்லையா? 7 கீழ் 50 7 கீழ் 50 தான் 1/u. அப்ப u வரும் 50 கீழ் 7, அதாவது 7 தசம் ஏதோ வரப்போகுது. நம்மளுக்கு அது தேவைப்பட போறது இல்ல. h டேஷ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் தானே. நம்மளுக்கு tan alpha dash இப்ப எழுதலாம். எவ்வளவு? h dash இன் கீழ் u. h dash வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். தசம் 9 கீழ் u க்கு பதிலா 50 கீழ் 7. அதை நீங்க பெருக்கும் போது இப்படி வரும் இல்லையா? தசம் 9 7ஆல பெருக்கினால் எவ்வளவு? 54 63 6.3 கீழ் 50. 6.3 கீழ் 50ன்றது 0.63 கீழ் 5. 0.063 கீழ் தசம் 5. அதாவது 0.063 நீங்க 2ஆல பெருக்க வேண்டி வரும் இல்லையா? பெருக்கினால் உங்களுக்கு அல்பா டேஷ் ரேடியன்ல வரும். அல்பா டேஷ் வந்து ரேடியன்ல வரும். அப்ப நீங்க 2 ரேடியனையும் நீங்க பிரிச்சு விடலாம். பாருங்க, இப்படியே வைப்போம். நம்ம பிரிக்கத்தானே போறோம், இதான் விட்டு போறோம். tan alpha dash வந்து இவ்வளவு வந்தால் alpha dash மிக சிறிய கோணம் தானே. அப்ப alpha dash எவ்வளவு? இதே தான், வேற 7 கீழ் 50. இப்ப நம்ம மேக்னிபிகேஷன் எழுத போறோம். alpha dash கீழ் alpha dash எவ்வளவு? தசம் 9 தர 7 கீழ் 50. alpha எவ்வளவு? தசம் 0.9. சரி, எப்படி இருக்க போகுது? மேல ஒரு தசம் 9ஐயும் கீழே இருக்க தசம் 0.09ஐயும் நீங்க சுருக்குவீங்களாக இருந்தால் கீழே ஒரு 100 வரும். இப்படி செய்யணும். இத்தனை ரேடியன் நம்மளுக்கு வந்து இருக்குமாக இருந்தால் சரியா, எத்தனை பாகைன்னு கண்டுபிடிப்போம். ஒரு பாகைங்கிறது 0.018 ரேடியன். சரி, அப்ப இத்தனை பாகைனா அது ரேடியனுக்கு மாத்துறதுக்கு இத 0.018 பிரிச்சீங்கன்னா நீங்க பிரிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா வரும். இப்ப தசம் 9 இங்க 0.018 ஆனா வெட்டுப்பட்டால் 7 பாகைன்னு வரும். ஆமா இல்லையா? ஈஸியாக உங்களுக்கு 7 பாகைன்னு வருது. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? எம்முக்கு போட வேண்டியது அல்பா டேஷ் கீழ் அல்பா டேஷ் எவ்வளவு? 7. அல்பாக்கு பதிலா தசம் 5. இப்ப சுருக்கிறது ஈஸி தானே. சுருக்கல் தானே, நீங்க எப்படி வேணாலும் சுருக்கல் செய்யலாம். 14 மடங்கு பெரிதாக்கம் இருக்கும். பெரிதாக்கம் உங்களுக்கு 14 மடங்காக காணப்படும். ஒரு உகந்த மாற்றத்தை செய்த பின்னர் மேற்குறித்த தொலைக்காட்டி சந்திரனின் ஒரு மெய்பிம்பத்தை ஒரு திரை மீது பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. குவிய புள்ளிகளையும் தூரங்களையும் தெளிவாக குறித்து இச்சந்தர்ப்பத்திற்கு ஒரு கதிர் வரிப்படம் வரைக்கும். ஓகே, இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னால், இவர் இயல்பான செப்பஞ்செகையில இருந்தாலும் சரி, சரியா, அதே மாதிரி இந்த மாதிரி D=25 பிம்பம் வர மாதிரியான ஒரு செப்பஞ்செகையில இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வர்ற இறுதி பிம்பம் மாய பிம்பமா தான் இருக்கு. அதை நம்ம திரையில பிடிக்க முடியாது. என்ன செய்யறோம்னு சொன்னால், இவரை கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மெய் பிம்பம் வர மாதிரி நம்ம இவரை செப்பம் செய்யறோம். செப்பம் செய்தால் இங்க விரிஞ்சு வர்ற கதிர்கள் மாதிரி இருக்குமா, இல்லாட்டி குவிஞ்சு வர கதிர்கள் மாதிரி இருக்குமா? குவிஞ்சு வர கதிர்கள் மாதிரி இருக்கும். சரி, அப்பதான் நீங்க திரையில பிடிக்கலாம். அப்பதான் மெய் பிம்பம். சரி, அப்பதான் மெய் பிம்பம். அதுக்கு ஒரு கதிர் வரிப்படம் வரையலாம். மறுபடியும் வரைவீங்க. இதுக்கு டைம் எடுக்கும். சரியா, நீங்க வந்து கேள்வியை ஃபர்ஸ்ட் வாட்ச் பாப்பீங்க இல்லையா, அந்த டைமே முடிவு பண்ணிடலாம் இதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி. சில வேளை வேற கேள்விகள் செய்யறதுக்கு உங்களுக்கு வழியே இல்லைன்னா தான் என்னது இந்த கேள்வியை எடுத்திருக்கணும். இந்த கேள்வி செய்யறதாக இருந்தால் திருப்ப கதிர் வரிப்படம் வரையணும், திருப்ப வில்லை சூத்திரம் போடணும். வில்லை சூத்திரம் எங்கெல்லாம் போடுறீங்களோ அப்ப நான் முதல்ல சொன்ன சில விஷயங்கள் அது எல்லாத்தையுமே நீங்க எழுதணும். இப்ப டைம் கொஞ்சம் எடுக்கும். அந்த கேள்வி பார்க்கும்போதே தெரியும் டைம் எடுக்கும். அப்ப இதை வந்து ஃபர்ஸ்டாவே எடுத்து வச்சுட்டு தண்ணி எடுத்து போக கூடாது. மற்ற கேள்விகள்ல பிரச்சனை இல்லாட்டி இந்த கேள்வியை எடுக்காம இருக்கிறது பெட்டர். ஏன்னா டைம் எடுக்கும், பயங்கரமா டைம் எடுக்கும். என்னன்னா இந்த கதிர் ரெண்டும் இப்படித்தான் வரப்போகுது, அது பிரச்சனை இல்லை. சரியா, ஆனா என்ன சிக்கல்னு சொன்னால், இப்போ வெளிவர்ற அந்த இறுதி கதிர் வந்து மெய் பிம்பத்தை உண்டாக்கணும். இப்படி குவியன் எங்கேயோ போயிட்டு சேரணும், அப்பதான் மெய் பிம்பம் வரும். நீங்க அம்புக்குறி போட்டு காட்டணும். இது ஒரு அம்புக்குறி, ஒரு அம்புக்குறி, ஒரு அம்புக்குறி, ஒரு அம்புக்குறி. இது டபுளா இருந்தால் இது டபுள், இங்கே திரை. ஓகே, இதுதான் கதிர் வரிப்படமாக இருக்கு. அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்க? மேலே C2 குறிப்பிட்ட மாற்றத்தை செய்த பின்னர் பார்வை துண்டில் இருந்து 30 சென்டிமீட்டரில் வைக்கப்பட்டுள்ள திரை மீது மெய்பிம்பம் உண்டாகும் எண்ணி. 30 சென்டிமீட்டர்ல திரை இருக்காம். பிம்பத்தின் விட்டத்தை கணிக்க. பருமனை கணிக்கணும். பருமன்கிறது விட்டத்தை கணிக்கட்டும். திரை மீது உண்டாகும் சந்திரனின் பிம்பத்தின் பருமனை கணிக்க. நம்ம ஏதோ அந்த சந்திரன்ட்டு மேற்பரப்புல இருக்கு ஏதோ ஒரு புள்ளியில இருந்து வர்ற 2 சமாந்தர கதிர்களை தான் எடுத்தோம். சரியா, அந்த சந்திரன் கதிர்கள் இங்கு குவிதாக இருந்தால் தலைமை அச்சுல இருந்து ஒரு வட்டமாக என்னது சந்திரண்ட பிம்பம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மேற்பரப்புல உள்ள புள்ளி இவங்க 2 பேரும் சந்திக்கிற இடத்துல இங்க நம்மளுக்கு பெறப்பட்டு இருக்கும். சரியா, அப்ப இந்த தூரத்தை கண்டீங்கன்னா அதான் 6, அதோட 2 மடங்கு நம்மளுக்கு விட்டத்தை தரும். ஓகே, இந்த தூரத்தை காணணும். இப்ப அதான் கேள்வி. இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால், அந்த தூரத்தை காண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க போறோம். இவரை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், ஒரு இது ஓவரால்ட்டும் குவிய தூரங்கள் தெரியல. இது எப்போ 100, இது எஃப்சி 10ன்னு நினைக்கிறேன். 10 இல்லையா, 10. சரி, எப்படி நம்ம அங்க முன்னுக்கு தள்ளி 25 சென்டிமீட்டர்ல வர்ற மாதிரி செட் பண்ணமோ, இங்க பின்னுக்கு இழுத்துதான் என்ன செய்யணும், திரையில வந்து வர மாதிரி நீங்க செட் பண்ணிருக்க முடியும். இங்க எங்கேயோ எஃப்ஓ இருப்பாரு. சரியா, குவிய தளத்துல பொருள் இது மாதிரி எஃப்ஓ இருப்பாரு. நீங்க பின்னுக்கு வில்லை இழுத்துருப்பீங்க இல்லையா, அப்ப எஃப் இங்கேயோ தான் இருப்பாரு. இந்த தூரம் என்னது 100 சென்டிமீட்டர். அதை வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த H டேஷ்ட கணிக்கலாம் தேவைப்பட்டால். இந்த பிம்ப தூரம் உங்களுக்கு தெரியும், இவர்கிட்ட குவிய நீளம் தெரியும். அப்போ நீங்க இந்த பொருளுக்கான தூரம் மொத்தமா காணலாம். சரி, அதை நான் வந்து U1 போடுறேன். நீங்க U1 காணலாம். U1 கண்டால் எஃப்சி தெரியும் தானே, U1 காணலாம். கண்டுட்டு பிம்ப தூரம் தெரியும், பொருட்தூரம் தெரியும். நீங்க என்ன செய்யலாம், நேர்கோட்டு பெரிதாக்கத்தை காணலாம். இது வந்து ஒரு சாதாரண ஒரு இதுதானே, இது ஒரு பொருள், இது ஒரு பிம்பம், அதான் உங்களோட தூரங்கள் தெரியுமா. நேர்கோட்டு பெரிதாக்கத்தை நீங்க காணலாம். சரியா, H டேஷ் நீங்க ஆல்ரெடி எடுத்து வைத்திருந்தால் உங்களுக்கு நேர்கோட்டு பெரிதாக்கத்துல இல்லையா
எம் வரும். எம் வச்சுட்டு இந்த H டேஷ் எத்தனை மடங்கு பெருசா இங்க தெரியுது அப்படிங்கறத நீங்க காணலாம். ஓகே, அப்ப நீங்க இந்த H2 பண்ணிக்கலாம். சரி, இது H2 போடுறேன், இது H1 போடுறேன். அப்ப சரி, ஃபர்ஸ்ட் பார்வை துண்டுக்கு, அதான் நமக்கு தெரிஞ்சது எல்லாம். பார்வை துண்டுக்கு வில்லை சூத்திரத்தை பிரயோகிக்க. சரியா, அதுக்கு பக்கத்துல என்னது வில்லை சூத்திரத்தை பிரயோகிக்க போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல இல்லாட்டி அடுத்த வரியில எழுதணும் டெக்கார்ட்டின் பழைய குறி வழக்கின் படி எழுதிட்டு சமன்பாடு 1/v பிம்ப தூரம் தெரியுமா? தெரியும். படுகதிரின் திசையிலேயே இருக்கு, ஆகவே மைனஸ் 1/கீழ் -30 மைனஸ் 1/கீழ் யூக்கு பதிலா தெரியாது u1 1/f க்கு பதிலா fp அது 10 சென்டிமீட்டர் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே அளவுல போடுங்க. 30 சென்டிமீட்டர்ல இருக்கு பாத்துக்கோங்க. அப்ப நீங்க 1/u காணலாம். இவர் அங்கிட்டு போய் இவர் இந்த சைட்ல வந்து எல்லாம் மைனஸ்ல வரப்போகுது. 1/, இவருக்கு மைனஸ் தானே போட்டிருக்கீங்க, அப்ப அங்கிட்டு வந்தா பிளஸ். எனக்கு குவிய இது வந்து ஒரு குவிவு இல்லை, குவியல மைனஸ்ல வரும். இதுதான் நல்லா சரியா இருங்க. அப்போ 1/கீழ் 10 மைனஸ் 1/கீழ் 30 இருக்கும். அதாவது 3 மைனஸ் 1/கீழ் 30 வரும். அதாவது 15 சென்டிமீட்டர் யூன்னு வரப்போகுது. 1/கீழ் 15 இருக்கும், யூ வரும் 15 சென்டிமீட்டர். ஓகே, யூ தெரியும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால் பார்வை துண்டின் ஏக பரிமாண பெரிதாக்கம், அதை கேபிட்டல் என்கிற குறியீட்டால போடுறது உண்டு. வி/யூ. பிம்பத்தூரம் எவ்வளவு? 30, பொருட்தூரம் 15, 2. ஏக பரிமாண பெரிதாக்கம் 2 அப்படின்னு நம்மளுக்கு வருது. அதாவது என்ன அர்த்தம்? 2ங்கிறது தானே இறுதி பிம்பம். இந்த இறுதி பிம்பம் இவர்ட்டு பொருள் H1 2 மடங்கா இருக்கு. அதான் அந்த பெரிதாக்கம். H2ன்றது 2 மடங்கு H1. ஓகே, H1 நீங்க காணலாம். இது அல்பா தானே இல்லையா? அல்பா வந்து எவ்வளவு? கண்ணுல எதிரமைக்கிற கோணம் சந்திரனுக்கு மாறி இருக்காது, 0.5 தான் இருக்கும். வெள்ள கண்டா அதே விட தான் வரும். H1 நீங்க காணலாம். முதல்ல செய்வோம். அல்பா இவ்வளவு ரேடியன்ல போட வேண்டியிருக்கும். ஏன்னா இங்க டேன் எடுக்கணுமாக இருந்தால் நீங்க பாகைக்கு டேன் எடுக்க முடியாது. இப்படிதானே இப்ப சைன் தீட்டா, சைன் அல்பா, காஸ் தீட்டா அப்படி எல்லாம் போடுவோம்ல, அதுல உள்ளுக்கு இருக்க தீட்டா வந்து ரேடியன்ல தான் இருக்கும். நம்ம சைன் 90 பாகைன்னு எழுதுறது பில, சைன் π/2 தான் எழுதணும். சரி, ரேடியன்ல தான் போடணும். அப்ப நீங்க டேன் எடுக்க போறீங்களா இருந்தாலும் நீங்க இவர் என்ன செய்யணும்? ரேடியனுக்கு மாத்திருக்கணும். அல்பாங்கிறது 0.5 பாகை, அதாவது அல்பான்றது 0.001 தானே சொன்னாங்க ஒரு பாகை, ஆகவே 0.009 ரேடியன். இப்போ டேன் அல்பா எடுத்தால் அதே 0.009 தான் வரும். ஏன்னா ரொம்ப சின்ன கோணம். டேன் அல்பாக்கு எழுதலாம் H1/f0 0.009. அப்ப H1 நீங்க எவ்வளவு? 0.9. இது முதல்ல கண்ட அதே விட தான் வரும். ஏன்னா நம்ம சந்திரன் வந்து ரொம்ப தூரத்துல இருக்காரு, அவர் எதிரமைக்கிற கோணம் எல்லாம் மாற மாட்டார். சரிதானே? அப்ப H1 உங்களுக்கு வந்துருச்சு. இப்படி இப்ப H2 தானே நம்மளுக்கு தேவை, அத்தனை 2 மடங்கு H1. அதாவது H2 உங்களுக்கு வரும் 1.8 சென்டிமீட்டர்ல, சென்டிமீட்டர் 1.8. இப்ப நம்மளுக்கு விட்டம் தானே வேணும். இது ஆரை, H2ங்கிறது ஆரை. அப்ப நீங்க விட்டம் காண்றதுக்கு பருமன் அவங்க விட்டம் தான் கேட்கறாங்க, 2ஆல பெருக்கணும். ஆகவே சந்திரனின் விட்டம் சமன் 3.6 சென்டிமீட்டர். நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். என்ன சொல்றாங்க? ஐக்கிய அமெரிக்க அரசுகளில் எக்ஸ் நோக்ககத்தில், எக்ஸ் அப்சர்வட்டரி 1897 தொடக்கம் இன்று வரைக்கும் தொழிற்படும் ஒரு பெரிய பழமை வாய்ந்த வானியல் முறி தொலைக்காட்டி உள்ளது. இந்நோக்ககம் நவீன வான பௌதிகவியலின் பிறந்தகமாகும். இதில் வான்பொருள்களின் இத்தனை ஒளிப்படத்தட்டுகள் எக்ஸ் தொலைக்காட்டியின் பொருளிவில்லையின் குவிய தூரம் 10 மீட்டர் ஆகும். குவிய தூரம் தந்திருக்காங்க. பார்வை துண்டிற்கு பின்னால் 30 சென்டிமீட்டர் வைக்கப்பட்டுள்ள ஒளிப்படத்தட்டின் மீது 17.1 சென்டிமீட்டர் விட்டமுள்ள சந்திரனின் ஒரு மெய்பிம்பத்தை தருகிறது. எக்ஸ் தொலைக்காட்டின் பார்வை துண்டின் குவிய தூரத்தையும் இச்சந்தர்ப்பத்தில் கோண பெரிதாக்கத்தையும் கணிக்க கோண பெரிதாக்கத்தை கிட்டிய முழு எண்ணில் தருக. ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால் அதே சமன்பாடுகள் தான் அழிச்சு விட்டுட்டேன். நீங்க என்ன செய்யலாம்? அதே சமன்பாடுல போட வேண்டியதான். பார்வை துண்டுன்னு இருக்கு, அந்த பார்வை துண்டு குவிய நீளம் தந்திருக்காங்க சென்டிமீட்டர்ல 19 மீட்டரா சென்டிமீட்டர் 19 மீட்டர் இல்லையா? அப்ப உங்களுக்கு மீட்டர்ல விட வரும். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் அதே தான் முதல்ல செஞ்ச அதே வேலை. அல்பா சமன் 0.5 பாகை, அதாவது அல்பா சமன் எவ்வளவு? 0.09 ரேடியன் வரும். சரி, அப்ப tan அல்பா எழுதுவீங்க. அதே தான், என்ன சின்ன கோணம் 0.0009. அல்பாக்கு பதில் என்ன போடலாம்? H1/, அதே நீங்க அங்கே இதை நீங்க திருப்ப செஞ்சு காட்டாதையும் பரவாயில்ல, ஏன்னா அதே H1 தான் இருக்கும். சரியா? H1/, என்னது? FO தான் 0.009. இப்போ வந்து H1க்கு 0.009 அவங்க தந்திருக்க மீட்டர் பெருமானம் எவ்வளவு? 19.0 மீட்டர்ல இருக்குல்ல. அதால் நீங்க பெருக்குவீங்களாக இருந்தால் உங்களுக்கு 19 9 8 17.1 மீட்டர் மாதிரி வரும். இல்ல சென்டிமீட்டர் மாதிரி வரும். இப்படி வரும். நீங்க இதை பெருக்கும்போது உங்களுக்கு வரும் 0.171 மீட்டர் இப்படி வந்திருக்கும். அப்ப நீங்க சென்டிமீட்டருக்கு மாத்தும்போது 17.1 சென்டிமீட்டராக H1 இருக்க போகுது. ஓகே, பிரச்சனை இல்லை. என்ன கேள்வி? கோண பெரிதாக்கமும் பார்வை துண்டின் குவிய தூரத்தையும் கணிக்க. ஓகே, இப்ப பாருங்க, இங்க பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னால் ஒளிப்பட தட்டின் மீது விழுற, அதாவது இப்படித்தானே நம்ம முதல்ல செஞ்ச அதே வேலை தான். திரைக்கு பதிலா என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு ஒளிப்பட தட்டு இருக்கு. அந்த ஒளிப்பட தட்டுல தான் சந்திரன் பிம்பம் விழப்போகுது. அந்த பிம்பத்தின் விட்டம்
பிம்பத்தின் விட்டம் 17.1 சென்டிமீட்டர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்ல, 17.1 சென்டிமீட்டர். அதாவது சரி, எச்சும் 17.1 தான். இப்படி தானே இப்போ அந்த பிம்பம் ஒண்ணு உருவாகி இருக்கும். சரியா, ஒரு பிம்பம் ஒண்ணு இங்கே உருவாகி இருந்துச்சு, அதான் நம்ம H1 போட்டோம். சரியா, இந்த H1 வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 17.1. சரியா, உண்மையை சொல்ல போனால் அது ஒரு வட்டமான பொருள் தானே தந்திரம். அப்போ இங்க வர்ற பிம்பம் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இந்த பருமனை தான் நீங்க கண்டுபிடிச்சீங்க H1 17.1. இதுக்கு வர்ற பிம்பம் இருக்குல்ல, இந்த பார்வை துண்டல பட்டு வெளியே வர பிம்பமும் அதே 17.1 விட்டத்துல தான் இருக்கு. சரியா, நீங்க முதல்ல 1.8 கண்டுபிடிச்சீங்க இல்லையா, அதுதான் விட்டமாவே இருக்கும். சரி, 3.6 இல்ல, நான் மாத்தி சொல்றேன், 3.6 கிடையாது, 1.8 தான் விட்டமாவே இருக்கும். ஏன்னா இப்படித்தானே இருக்கும், இடையில வர பிம்பம் இப்படித்தானே இருக்க போகுது. அப்ப அவருக்கான பிம்பம் தான் இவரு. அப்ப அதுல நீங்க காண்ற உயரம் வந்து என்னது, 1.8 வந்து 1.8 தான். 3.6 ரெண்டால பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே, அப்போ 3.6 இல்ல 1.8 தான். அதே மாதிரி தான் இங்கே இது எவ்வளவு 17.1 நம்மளுக்கு வருது. அவங்களுக்கு திரையில வரதும் 17.1 தான். சரியா, அப்போ ஏக பரிமாண பெரிதாக்கம் இவ்வளவு 1. அப்பதான் இந்த இதே அந்த சைடும் வரும். சரி, ஏக பரிமாண பெரிதாக்கமே இல்ல, 2ன்னு வந்திருந்தா இவருக்கு 2 மடங்கு இங்க வந்துருவா, 3ன்னு வந்திருந்தா 17.1 3 மடங்கு இங்க வந்திருப்பார். இங்க 17.1 எத்தனை வருது. ஆகவே இங்க என்ன சொல்லலாம், ஏக பரிமாண பெரிதாக்கம் 1. அதுல இருந்து நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம், வியும் யூவும் சமன்னு வரலாம். நம்மளுக்கு இந்த ஒளிப்பட தட்டுக்கான தூரம் எவ்வளவு தாராங்க, 30 தூரம் தாராங்க 30. ஆகவே பொருட்தூரம் என்னது, அது 30 இருக்கும். பார்வை துண்டின் பொருளும் பார்வை துண்டிலிருந்து உருவாகும் பிம்பமும் ஒரே பருமனில் உள்ளன. ஆகவே ஏக பரிமாண பெரிதாக்கம் 1. சரியா, எனவே M = 1, V or U = 1, V = U அப்படிங்கிற முடிவை நீங்க எடுத்து காட்டுவீங்க. சரியா, இப்ப பாப்போம், தூரத்தை காண்றோம், குவிய தூரத்தை காண வேண்டி இருக்கு. இப்ப நான் அதுக்கு மட்டும் ஒரு சின்ன கதிர்வரி படம் வரைகிறேன். இது 17.1, இதான் அந்த வில்லை. இவருக்கு குவிய நீளம் தராங்களா, அதான் காண வேண்டியது FE. இவருக்கு வர பிம்பமும் 17.1, பிரச்சனை இல்லை. இப்ப யோசிங்க, என்னது FE காணும், வேற எந்த ஷார்ட்கட்டும் இல்லை, வேற எந்த சமன்பாடுலையும் நேரடியா போட இல்லாது வில்லை சூத்திரம் தான். இத்தனை தடவை வில்லை சூத்திரம் யூஸ் பண்றோம் இல்லையா, இதுக்கு சரியான மாதிரி டைம் எடுக்கிற ஒரு கேள்விதான். நீங்க கேள்வியை வாசிக்கும் போதே விளங்கி இருக்காது. வில்லை சூத்திரம் போட போறோம். பார்வை துண்டுக்கு வில்லை சூத்திரத்தின் படி நீங்க எழுதுவீங்க தானே, டெக்காட்டின் பழைய குறி வழக்கு 1/v - 1/u = 1/f. பிம்பம் பாருங்க, படுகதிரின் திசையிலே இருக்கு, -1 கீழ். இது எல்லாமே 30 கண்டுபிடிச்சிட்டோம். VU சமன் இது 30 தந்திருக்காங்க, இது 30 1/- 30 -1/. இது படுகதிரின் திசைக்கு எதிர் திசையா தான் பொருள் இருக்கு, ஆகவே பிளஸ். சரியா, சமன் FE. இப்ப பாருங்க, FE வரும் 2 கீழ் 30, அப்ப -15. சரியா, FE நம்ம நீங்க கண்டுட்டீங்க, -15 சென்டிமீட்டர். இதே மாதிரி கோண பெரிதாக்கம் கேட்கறாங்க இல்லையா, கோண பெரிதாக்கத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், H1 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அல்பா நம்மளுக்கு தெரியும், ஆல்பா டேஷ்டின் கீழ் அல்பா, அந்த தொடர்புக்கு தான் போக வேண்டி இருக்கும். அல்பா டேஷ்டுக்கு பதிலா என்ன போடலாம், அல்பா டேஷ்டுக்கு பதிலா H1/30 போடலாம் இல்லையா, அதாவது 17.1 கீழ் 30 போடலாம். 30 சென்டிமீட்டர்ல இருக்கா, அது பிரச்சனை இல்லை, 30 போடலாம். அல்பாக்கு பதிலா என்ன போடலாம், H1 கீழ் FO தெரியும் தானே, இது என்னது H1 கீழ் 30. சரியா, மறுபடியும் H1 கீழ் FO வந்திருந்தாங்க 19, அப்படியா 19 மீட்டர், அப்போ இவ்வளவு சென்டிமீட்டர் இல்லையா, அவ்வளவு சென்டிமீட்டராக இருக்கு. என்னது M வந்து நீங்க காணலாம், 190 வந்து நீங்க 3ஆல சுருக்க வேண்டியிருக்கும், எவ்வளவு 63.33. அப்போ கோண பெரிதாக்கம் பாருங்க, 63.33 மடங்கா இருக்கு. சந்திரண்ட பொருளுண்ட உண்மையான பிம்பத்தை 63.3 மடங்காக பெரிதாக்கி உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதான் கோண பெரிதாக்கமா இருக்கும். ஈஸியான ஒரு கேள்விதான், ஐடியாலாம் ஈஸி. ஆனா திருப்ப ஒரே வேலையை 3-4 தடவை செய்ய வேண்டியிருக்கு, திருப்ப 3 தடவை கதிர்வரி படம் வரையணும். அப்ப இந்த மாதிரி கேள்விகள்ல நீங்க லைட் கேள்வி ஈஸி குவிக்கா செய்யலாம் அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், படத்தை அவங்களே தந்துட்டு கேத்திர கணிதத்தை யூஸ் பண்ணி இதை வந்து தீருங்க அப்படி தருவாங்க. அது வந்து நீங்க குவிக்கா செய்யலாம், ஏன்னா படம் அவங்க தந்துட்டாங்க தானே, திருப்ப வரைய வேண்டிய அவசியம் இல்லை. வரையறதா இருந்தாலும் நீங்க பார்த்து தான் வரைய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நீங்க கேள்வி வாசிக்கும் போது 4 இடத்துல கதிர்வரி படம் வரைய சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எதுக்கான கதிர்வரி படத்தை வரைக, திரையில படுறோம் அதுக்கான கதிர்வரி படத்தை பெருக வரைக, அப்படி அவங்க 4-5 தடவை திருப்ப கதிர்வரி படத்தை வரைய சொன்னால் அது டைம் எடுக்கிற கேள்விதான். சரியா, நம்ம பார்க்கும் போதே விளங்கணும். லைட் எஸ்ஏ செய்யும் போது கட்டாயம் ரூலர் முக்கியம், ரூலர் வச்சு வரைஞ்சிருக்கணும்.